இன்னைக்கு நம்ம ஜோதிட குறிப்பில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்க எந்தெந்த விஷயங்களை வாழ்வியல மாற்றம் செஞ்சா வெற்றியாளரா மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க லைஃப்ல என்னென்ன சில விஷயங்கள் மாற்றம் செஞ்சா வெற்றியாளரா மாற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோவில் திருவிழா தேர் இழுப்பாங்க. ஓகேங்களா, அந்த தேர் வடம் பிடிச்சி இழுக்கிறது ரொம்ப 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 சிறப்பு இவங்களுக்கு. அதே போல வீட்டுல சின்னதா மணி வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. சூடம் காட்டும் போது மணி அடிச்சு வழிபாடு பண்ணலாம். அல்லது ஒரு சின்ன மணி கோயிலுக்கு எங்க போனாலும் பாத்தீங்கன்னா கோயில பெல் மணி கட்டியிருப்பாங்க. அதை அடிச்சுட்டு வந்தாலும் இவங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் நிறைவேறும். வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவார்கள். கோபுர தரிசனம் இவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அதுவும் வாழ்க்கையில வெற்றியில் அடையும். ஓகேங்களா, இவங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா அவுள் பொரி சாப்பிடலாம் வாய்ப்பு உள்ளவங்க. அல்லது துளசி நீர் குடிச்சாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ மழை காலம், இவங்க துளசி நீரை குடிச்சாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது பிளாக் காஃபியும் இவங்க சாப்பிடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். ஓகேங்களா, கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கம்பல்சரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கையில வாட்சி கட்டுறது ரொம்ப 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 முக்கியமானது. அதே மாதிரி இவங்க வீட்டுல வாட்சி எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கணும். செல் தீர்ந்தா கூட உடனே அதை மாத்திரணும். வாட்சி மட்டும் நிக்காம பாத்துக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சக்கரத்தை இவங்க டிபியா வச்சுக்கலாம். ஓகேங்களா, வேலை செய்யற இடத்துலயோ அல்லது பாத்தீங்கன்னா மொபைல்ல டிபி வால்பேப்பரா கூட சக்கரம் வச்சுக்கலாம். கிருஷ்ணன் தேரோட்டுற மாதிரி இருக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.